12ஆம் வகுப்புக்கு பிறகு உயர்கல்வியை பிரைமரி இன்ஸ்டிடியூஷன்ல சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லட்சங்களையும் கோடிகளையும் சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கு. டெல்லி யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் 44.8 lakhs per annum, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, குரு கோவிந்த் சிங் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், ஹைதராபாத் யூனிவர்சிட்டி, BR அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, பாபா சாஹிப் பீமாராவ் யூனிவர்சிட்டி போன்ற இந்த கல்லூரிகள்ல 20 lakhs per annum, 16 lakhs per annum, 14 lakhs per annum, 12 lakhs per annum, 11 lakhs per annum பிளேஸ்மெண்ட் என்பது கிடைத்திருக்கின்றது. கேல்கோட்டியஸ் யூனிவர்சிட்டி ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த கல்லூரியில 1.5 crore per annum, கிராஃபிகரா யூனிவர்சிட்டியில 84.88 lakhs per annum, மணிப்பால் யூனிவர்சிட்டியில 54.75 lakhs per annum, விவேகானந்தா குளோபல் யூனிவர்சிட்டியில 46 lakhs per annum பிளேஸ்மெண்ட் என்பது கிடைத்திருக்கின்றது. காமர்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ் படிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் தான் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ். இந்த கல்லூரியில லாஸ்ட் இயர் 35 lakhs per annum, ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பொறுத்தவரையிலும் இந்த கல்லூரியில 8.65 lakhs per annum வேலை வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கின்றது. இதை பார்க்கின்ற ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலும் எழக்கூடிய ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது, இது போன்ற கல்லூரிகள்ல படிப்பதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்குமா, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான். மாணவர்களே, இந்த வீடியோல அது சார்ந்த தகவலை நம்ம பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. மாணவர்களே, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 41 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், 30 டீம்டு யூனிவர்சிட்டி மற்றும் 162 பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதனோடு 10 அதர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி என 289 இந்த கல்லூரிகளினுடைய அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு தான் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்பது. இந்த கியூட் நுழைவுத் தேர்வானது 2022 முதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியினுடைய அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்காக துவங்கப்பட்ட இந்த நுழைவுத் தேர்வுல தற்போது 289 கல்லூரிகள் கியூட் பார்ட்டிசிபேட்டிங் கல்லூரிகளாக இணைந்திருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் அதிகமான கல்லூரிகள் இந்த வரிசையில இணைந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் இணைந்திருக்கக்கூடிய முக்கியமான அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஆரிய வித்யாபீத் காலேஜ், ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் ஜம்மு, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்தியன் கல்னரி இன்ஸ்டிடியூட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் காந்தி நகர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட், இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டி, ஜேபி காலேஜ் அஸ்ஸாம், ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி போன்ற கல்லூரிகள் புதியதாக இணைந்திருக்கின்றது. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு அந்த கியூட் என்பது. லாஸ்ட் இயர் 13,47,820 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். அதுல 11,13,610 மாணவர்கள் தேர்வை எழுதி இருக்கின்றார்கள். இந்த வருடம் இந்த எண்ணிக்கை கணிசமான அளவில் உயர்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் என்பது வெளிவந்து இருக்கின்றது. இந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் என்பது 22/3/2025. இந்த வருடத்தினுடைய நுழைவுத் தேர்வு என்பது 8/5/2025 1/6/2025 வரை நடைபெற இருக்கின்றது. ஜேஇ மற்றும் நீட் தேர்வுகளை போலல்லாமல் இந்த கியூட் தேர்வானது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருக்கின்றது. நீங்க நீட் தேர்வு எழுதணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில இருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். ஜேஇ தேர்வை பொறுத்தவரையிலும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல இருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த கியூட் தேர்வை பொறுத்தவரையிலும் 37 சப்ஜெக்டுகளுக்காக பல்வேறு நாட்கள்ல பல்வேறு ஷிப்டுகள்ல தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த 37 சப்ஜெக்டுகளையும் 3 செக்ஷன்களாக பிரித்து, செக்ஷன் 1ல 13 லாங்குவேஜஸும், செக்ஷன் 2ல 23 டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்டும், செக்ஷன் 3ல ஜெனரல் டெஸ்டாக தேர்வு நடத்தப்பட இருக்கின்றது. இந்த தேர்வானது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வினாத்தாள்களும் 50 வினாக்கள் கொண்டு 1 மணி நேரம் தேர்வாக நடைபெற இருக்கின்றது. மாணவர்கள் சரியாக எழுதக்கூடிய ஒவ்வொரு வினாவிற்கும் 5 மதிப்பெண்களும், தவறான விடைகளுக்கு -1 மதிப்பெண்களும் குறைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. தமிழ் உட்பட 13 லாங்குவேஜ்களிலே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தேர்வு மையங்கள் நடைபெற இருக்கின்றது. நீங்க சிலபஸை பொறுத்தவரையிலும் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல உங்களுடைய மொழித்திறனை ஆய்வு செய்யக்கூடிய வகையில ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லிட்டரரி ஆப்டிடியூட் அண்ட் வெக்கபுலரியிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்டை பொறுத்தவரையிலும் என்சிஆர்டி சிலபஸில் இருந்து தான் வினாக்கள் என்பது கேட்கப்பட்டிருக்கும். ஜென்ரல் டெஸ்ட்டை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங், லாஜிக்கல் அண்ட் அரித்மெட்டிக் ரீசனில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் என்பது கேட்கப்பட்டிருக்கும். கியூட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்பது எந்தெந்த பாடங்களை தேர்ந்தெடுத்து தேர்வு எழுத வேண்டும் அப்படிங்கிறதா. QUT.UG.Samarth.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கியூட் பார்ட்டிசிபேட்டிங் கல்லூரிகளுடைய வரிசை தரப்பட்டிருக்கும். அந்த கல்லூரிகளிலிருந்து நீங்கள் படிக்க விரும்பக்கூடிய கல்லூரிகளை வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த கல்லூரியில நீங்க எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தயார் செய்து வைத்துக் கொண்டு அந்த கல்லூரியுடைய வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அவர்கள் நிர்ணயம் செய்து வைத்திருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்தாற்போல நீங்கள் பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும். அப்ப என்னென்ன தாள்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 1ல இங்கிலீஷ், ஹிந்தி,
அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மலையாளம், மராத்தி, ஒடிசா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது அப்படிங்கிற 13 லாங்குவேஜஸும் டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ல அக்கௌண்டன்சி ஆர் புக் கீப்பிங், அக்ரிகல்ச்சர், ஆந்த்ரோபாலஜி, பயாலஜி ஆர் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஆர் பயோடெக்னாலஜி, business studies, chemistry, environmental science, computer science or information practice, economics or business economics, fine arts or visual arts, geography, geology, history, home science, knowledge tradition, mass media or mass communication, mathematics or applied mathematics, performing arts, physical education, பிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, சான்ஸ்கிரிட், சோசியாலஜி மற்றும் ஜென்ரல் டெஸ்ட் இந்த தாள்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 37 தாள்களிலிருந்து மாணவர்கள் அந்த கல்லூரிகள் நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்தாற் போல 1 முதல் 5 பாடங்கள் வரை தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதலாம். டெல்லி யூனிவர்சிட்டியில BA எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸோடு 2 டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்டையும் அதனோடு செக்ஷன் 1ல லாங்குவேஜ் பேப்பர் ஒன்றையும் தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதி இருக்க வேண்டும். தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்டை எழுதி இருந்தாலே BA எக்கனாமிக்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு இருக்கின்றது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில BA எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஆர் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் இந்த பாடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதி இருக்க வேண்டும். தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னா டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் பயாலஜி இந்த பாடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதி இருக்க வேண்டும். JEE மெயின் தேர்வை எழுதாமல் பிடெக் படிப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த கியூட் மூலம் மாணவர்களுக்காக இருக்கின்றது. இங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பிடெக் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அதற்காக நீங்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பாடங்களை நீங்கள் தேர்வு எழுதி இருக்க வேண்டும். மதன் மோகன் மால்வியா யூனிவர்சிட்டியில பிஃபார்ம் படிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்காக இருக்கின்றது. அதற்காக நீங்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் பயாலஜி இந்த பாடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதி இருக்க வேண்டும். எனவே மாணவர்கள் பாடங்களை தேர்வு செய்யணும் அப்படின்னா அந்த கல்லூரியினுடைய வெப்சைட்டிலே சென்று கல்லூரி நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்தாற் போல நீங்கள் பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும். கட்டணத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு 3 பாடங்களுக்கும் ஜெனரல் கேட்டகரியில் 1000 ரூபாயும், கூடுதலாக தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு தாள்களுக்கும் 400 ரூபாயுமாக இருக்கின்றது. OBC அண்ட் நான் கிரீமி லேயரை பொறுத்தவரை 900 மற்றும் 375 ரூபீஸும், SC ST மற்றும் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு 800 மற்றும் 350 ரூபாயும், அவுட் சைடு இந்தியா மாணவர்களுக்கு 3 பாடங்கள் வரை 4500 ரூபாயும், கூடுதலாக தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு தாள்களுக்கும் 1800 ரூபாயாக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்களே, உங்களுக்காக எண்ணற்ற வாய்ப்புகள் என்பது இந்த பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல சென்று படிப்பதற்காக இருக்கின்றது. எனவே இந்த கியூட் தேர்வுக்கு விண்ணப்பித்து நல்ல முறையில் தயார் செய்து இந்த தேர்வை எதிர்கொள்ளுங்கள். அதிக மதிப்பெண்களை பெற்று இந்த பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல சென்று படித்து வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கூடுதல் தகவலுக்காக cute.nda.nic.in அப்படிங்கிற இணையதளத்தையும் nda.ac.in என்ற இணையதளத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.